மார்க்கெட்ல மொத்தம் 4 வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஒரிஜினல் ப்ராடக்ட், செகண்ட் டூப்ளிகேட் ப்ராடக்ட், தேர்ட் கிரே ப்ராடக்ட் அண்ட் லாஸ்டா நான் வச்சிருக்க பேரு டுபாகோர் ப்ராடக்ட். ஒரிஜினல் ப்ராடக்ட்னா உங்க எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். ஸோ அதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டூப்ளிகேட் ப்ராடக்ட்னாலும் எல்லாருக்கும் என்னங்கிறது தெரியும். எனக்கு நடந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு வாட்டி பாத்துருங்க. ஆன் வேப்ரின் பார்க்க ஒரிஜினல் மாதிரி தானே இருக்கு. சப்ளிமெண்ட் நான் இந்த ப்ராடக்ட்டை எங்க வாங்கினேன்னா டெல்லியில இருந்து வாங்கினேன். அந்த செல்லரோட பேர் பாத்தீங்கன்னா ஹெச் நியூட்ரிஷன். ஸ்டார்டிங்ல ஒரு வேர்ட் இருக்கும், பட் அதை நான் சொல்ல. அவர் வேணா அந்த செல்லர் நேம் சொல்லாம இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லடே. அந்த செல்லர் பேரு BH நியூட்ரிஷன். இந்த செல்லர் கிட்ட சென்னையில நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ வந்து உங்க கண்ணு முன்னாடியே நான் ஸ்கிராச் பண்ணி காட்டுறேன். அவனோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டோம். இப்போ நாம இதுல போட்டு பார்ப்போம். வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரிஜினல் காட்டிடுச்சு. மெயில் போட்டு கூட எனக்கு காட்டிட்டாரு இது 100% ஒரிஜினல். அப்படி ஒரு ஃபேக் ப்ராடக்ட் எப்படி அபிஷியல் வெப்சைட்ல ஆத்தென்டிகேட் ஆகி யுவர் ப்ராடக்ட் இஸ் ஒரிஜினல்னு காட்டும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஒரு ட்ரஸ்டட் செல்லர் கிட்ட இருந்து ப்ராடக்ட் ரொம்ப நாளா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருமே QR வெரிஃபை பண்ணி ஸ்கிராச் பண்றது கிடையாது. அந்த மாதிரி பாக்ஸஸ் நார்த்ல கலெக்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா அதுல அன்ஆத்தென்டிகேட்டட் ஸ்டிக்கர் QR ஸ்கேனர் இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த டூப்ளிகேட்ல ஒட்டிடுறாங்க. ஸோ டூப்ளிகேட்ல ஒட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கஸ்டமர் கைக்கு போய் சேர்ந்து அவர் ஆத்தென்டிகேட் பண்ண ட்ரை பண்ணாலும் அஃபிஷியல் வெப்சைட்லயே அது போய் ஆத்தென்டிகேட் ஆகும். ஆனா உள்ள இருக்கிற ப்ராடக்ட் டுபாகோர் ப்ராடக்ட். இது பண்றது மூலமா ரீட்டைலர்ஸ்க்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் விற்கிறது மூலமா 20% மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்கிற ஒரு இடத்துல 100%, 150% எல்லாம் ப்ராஃபிட் கிடைக்குது. பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான், ஆனா பணம் வேற. ஏணி வச்சு ஏறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்படியே ஜிவ்னு ஏறணும் ராக்கெட் மாதிரி. சோகமான விஷயம் என்னன்னா சென்னையிலேயே நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹோல்சேல் நார்த்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. ஓ என்னையா இது? அடுத்தது கிரே ப்ராடக்ட். அது ஏன் கிரே ப்ராடக்ட்னு சொல்றாங்க அப்படின்னா இட் கேன் எய்தர் பி ஒயிட் விச் இஸ் ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆர் பி பிளாக். இது டூப்ளிகேட் ப்ராடக்ட். அது ஒரிஜினலாவும் இருக்கலாம், டூப்ளிகேட்டாவும் இருக்கலாம். அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது unless and until you consume that product. கிரே ப்ராடக்ட்னா என்னன்னா அன்அஃபிஷியலா ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வர்ற ப்ராடக்ட். நம்ம சப்ளிமெண்ட் ஸ்லாங்ல சொல்ல போனா குருவி மூலியமா எடுத்துட்டு வர ப்ராடக்ட். இந்த குருவி கதைலாம் ஆக்சுவலா உண்மை. ஆனா குருவியால ஒரு 100 ப்ராடக்ட் எடுத்துட்டு வர முடியுதுன்னா அந்த குருவி கதையை சொல்லி ஊர்ல 1000 ப்ராடக்ட் செல் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் டுபாகோரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஃபோர்த்தா நம்ம லைனப்ல வர ப்ராடக்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா டுபாகோர் ப்ராடக்ட். நான் ஏன் இதுக்கு டுபாகோர் ப்ராடக்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன்னா டுபாகோர் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு பிராண்டே இருக்காது. உதாரணத்துக்கு பிளட் லாக். அச்சோ அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. பிளட் லாக் பாத்தீங்கன்னா மேட் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றாங்க. அந்த ஊர்ல பிளட் லாக்கோட ப்ரீ ஒர்க் அவுட் காமிச்சிங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் அவைலபிளா இருக்காது. I'll be able to tell you by the ingredients. No, not coming into Australia. I highly doubt. I've never heard of it before. Yeah. I highly doubt it's being made in Australia. இன்னொரு ஒரு பிராண்டோட ஷார்ட் ஃபார்மும் சொல்றேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. AM which is said to be manufactured in Canada. ஆனா கனடால அப்படி ஒரு பிசினஸோ இல்ல மேனுஃபேக்சரரோ கிடையவே கிடையாது. இதுதான் 4 டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் பிரைசிங் கம்பேரிசன் பண்றதுக்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட் எந்த கேட்டகரியில வருது அப்படிங்கறத பார்த்து வாங்க. இந்த மாதிரி OG கண்டென்ட்க்கு மறக்காம பாப்பாய்ஸ் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. என்ன லுக்? உனக்கு ஹாப்பி தீபாவளி.